மகாத்மா காந்தி தேசிய தொழில் உறுதி திட்டத்தை முடக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து ஐஎன்டியூசி தலைமையில் மூணாறில் மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. தர்ணாவை ஐஎன்டியூசி தேசிய செயலாளர் ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். இந்தியாவின் கிராமப்புற பகுதிகளுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களுக்கும் பொருளாதார ரீதியாக உதவிய யுபிஏ அரசு 2005 கொண்டு வந்த திட்டம்தான் மகாத்மா காந்தி தொழில் உறுதி திட்டம். இந்த திட்டத்தை மத்திய அரசு இல்லாமல் செய்ய முயற்சித்து வருவதாக ஐஎன்டியூசி தலைமையில் மூணாறில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சாதாரண மக்களுக்கு உதவி வரும் திட்டத்தை மத்திய அரசு முடக்குவதற்கு முயற்சிக்கிறது. பிஜேபி கொண்டு வந்த மத்திய அரசின் இதுபோன்ற முயற்சிகளை இல்லாமல் செய்வதன் பாகமாக ஏஐசிசி அறிவித்ததன் அடிப்படையில் மூணாறில் பந்தம் கொளுத்தி ஊர்வலமும் கண்டன கூட்டமும் நடத்தப்பட்டது. கண்டன கூட்டத்தை ஐஎன்டியூசி தேசிய செயலாளர் ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். 47 கோடி ஜனங்களுக்காக வேண்டி அந்த திட்டத்தை, இது மகாத்மா காந்தியினுடைய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்ற திட்டத்தை அன்று கொண்டு வந்தார்கள். அதனுடைய வருமானத்தை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் செய்து அந்த திட்டம் நல்ல முறையில் வெற்றி பெற்றது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தால் அந்த குடும்பத்தில் இன்னல்கள் இல்லாமல், பட்டினி இல்லாமல் போகும் என்ற உணர்வோடு கூடி வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். டிசிசி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி, ஐஎன்டியூசி ரீஜனல் தலைவர் டி குமார், பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார், ஐஎன்டியூசி மண்டலம் தலைவர் மார்ச் பீட்டர் மற்றும் தலைவர்களான ராஜாராம், ஜெயராஜ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.